நம்ம ஷேக் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, சர்க்கார் நாயகம் एक जमात है कलिमा पढ़ा पढ़ा कर जन्नत बराते கொஞ்சம் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குப்பா நமாஸ் படா படாकर जन्नत बराते தொழுகு சொல்லி சொர்க்கத்தை நிரப்புறாங்க. हम तो कलिमा पढ़ा पढ़ाकर जन्नत बराना நம்ம வேலை கலிமா சொல்லி சொர்க்கத்தை நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வேலை திருக்கலிமாவை சொல்லி சொர்க்கத்தை நிரப்பணும்ட்டாங்க சொல்றாங்க. அப்ப கலிமாவை நாம் கற்று அதை அறிந்து விளங்கி இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைப்பது தான் நம்முடைய நோக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை நோக்கம் என்ன பை? திருக்கலிமாவை நாமும் கற்று அறிந்து சொல்லுங்க பை, அதை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பது. இந்த கலிமா தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு காரணம். கலிமா தான் எல்லா நன்பியாக்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பியதற்கு காரணம். லட்சக்கணக்கான அவுலியாக்களாக ஆனதுக்கு காரணம் கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும் ஐனாக இருந்து நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை. அந்த உணர்வை உண்டாக்குவதற்கு வந்தவர்கள் தான் நபிமார்களும் அவுலியாக்களும். அவங்கள்ட்ட வேற எதுவும் விசேஷம் எல்லாம் இல்லை, வேற எந்த புதிய வேற சிறப்புகளும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்த ஒன்னே ஒன்று என்னங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த உணர்வை நாம கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். நம் குறைஞ்சபட்சம் அன்பியாக்களுக்கு அல்லாஹ் சொன்னா அஷீரத்துக்கள் அக்ரபீன், ஆரம்பத்தில் உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு இதை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். அந்திர் அஷீரத்துக்கள் அக்ரபீன். அந்திர் அப்படின்னு அர்த்தம் என்ன பை? எச்சரிக்கை. நபியுடைய வேலை என்ன? எச்சரிக்கை செய்யும். எச்சரிக்கை செய்யும். நல்லா கவனிக்கணும். எல்லாம் உஷாரா இருக்கு. தூங்குறீங்களா? அந்திர்னு அர்த்தம் என்ன? நபியுடைய பேர் என்னங்க? நதீர். நதீர்னு அர்த்தம் என்ன? எச்சரிக்கை செய்பவர். நபியுடைய வேலை ஜி என்ன? எச்சரிக்கை செய்பவர். எச்சரிக்கை பயமுறுத்துபவர், பயம் காட்டுபவர். நல்லா கவனிக்கணும். பயம் காட்டுபவர் அதன அர்த்தம். அது என்ன? எச்சரிக்கை செய்பவர் தானே அர்த்தம். சரி, எதை எச்சரிக்கை செய்பவர், எதை பயம் காட்டுபவர் நபி? சொல்லுங்க பை, தெரிஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஏமா நீங்க சொல்லுங்க. எதை பயம் காட்டுவார் நபி? நரகத்தை. இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, ஜி வஸ்ஸமா பனைனாஹா பிஐதிம் வ இன்னா லமூசிஊன். வஸ்ஸமா இந்த வானமண்டலங்களை பனைனாஹா நாம் படைத்தோம், பிஐதின் என் கைகளை கொண்டு, வ இன்னா லமூசிஊன் நாம் ரொம்ப விசாலமாக்கக்கூடியவர். எனவே வானமண்டலங்களுடைய விசாலத்தை எவனாலும் அறியவே முடியல, அவ்வளோ விசாலமா இருக்கு. இதை கொடுங்க ஜி, இதை மட்டும் நியமா. இந்த வானம் எவ்வளவு விசாலமா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இன்னும் விஞ்ஞானிகளால் அறியவே முடியல, அவ்வளவு விசாலமா இருக்கு. விஞ்ஞானிகள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியல, அவ்வளவு விசாலமா. வஸ்ஸமா பனைனாஹா பிஐதிம் வ இன்னா லமூசிஊன். ஏபா வல் அர்த இந்த பூமி ஃபரஷ்னாஹா அவற்றை விரித்து வைத்தோம், ஃபனிஅமல் மாஹிதூன் விரித்து வைப்பவர்களில் நாம் மிக மேலானவர்களாக இருக்கிறோம். ஃபஃபிர்ரு இலல்லாஹ் ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஓடுங்கள், ஓடுங்கள் அல்லாஹ்வை விட்டு. அதான் அர்த்தம் என்ன? இந்த சிருஷ்டிகளை பக்கம் ஓடாதீங்க. இந்த வானம் விசாலமானது, பூமி விசாலமானது, இதில் எதன் பக்கமும் கல்பு கொண்டு ஜாயின் பண்ணாத. ஓடு, அல்லாஹ் நோக்கி ஓடு. எங்க ஓடுறது? இந்த பூமியை விட்டுட்டு வானத்தை விட்டுட்டு அல்லாஹ் பக்கம் ஓட சொல்ல. இந்த பூமியிலையும் வானத்திலையும் ஐநா இருக்கிறானே அந்த அல்லாஹ் பக்கம் ஓடு. இந்த பூமியில ஐநா இருந்தவன் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. வானத்தில் ஐநா இருந்தவன் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. பூமி விட்டு எங்கேயும் ஓட வேணாம், வானத்தை விட்டு எங்கேயும் ஓட வேணாம். இந்த பூமியையும் வானத்தையும் காட்டி கொண்டிருக்கிறானே
பூமியும் வானத்தையும் தன்னுடைய உஜூதுல சுமந்து கொண்டிருக்கிறானே, இந்த பூமியும் வானத்திலையும் மதுஹராக ஆக்கி அதில் ஸாஹிராக இருக்கிறானே, வெளியாக இருக்கிறானே, அவன் பக்கம் ஓடு. ஓடு அல்லாஹ்வின் பக்கம். இன்னீ லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். நிச்சயமாக நான் அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாளன். அப்படி என்ன, சிருஷ்டிகளுக்கு என்று ஏமாந்து போயிடாத, சிருஷ்டிக்கு அடுத்தாவின் பக்கம் போ. இந்த பூமி விசாலமானது, வானம் விசாலமானது. இவற்றை பார்த்து ஏமாந்து போயிடாத. இவைகள் சுயமே தேவையை பூர்த்தி செய்வதாக எண்ணி விடாது. இவைகளை கொண்டு காரியம் ஆகும் என்று எண்ணாது. இந்நீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன். இவைகளை நம்புவதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். இவைகளை இலாஹாக ஆக்குவதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். சிருஷ்டியை இலாஹாக்குறதை விட்டு எச்சரிக்கைத்தான நபி வந்தாங்க. நம்ம நரகத்தை எச்சரிக்கை வந்தாங்க, நரகத்தை எச்சரிக்கை வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க எல்லாரும். நரகம் 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 பயங்கரம். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, சிருஷ்டிகளை இலாஹாக்குவதை எச்சரிக்கைத்தான் வந்தார். இன்னீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன். வலா தஜஅலு அகர்து வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் சிருஷ்டிகளாக இருக்கட்டும், இவைகளை யாரையும் இலாஹாக ஆக்கி கொள்ளாதோ. உன் தாய் இருக்கட்டும், உன் தந்தை இருக்கட்டும், உன் மனைவி பிள்ளைகள் இருக்கட்டும், இவைகள்லாம் இவைகளாக, தாய் தாயாக இருக்கட்டும், தந்தை தந்தையாக இருக்கட்டும், மனைவி மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கட்டும், கடை கடையா இருக்கட்டும், பூமி விவசாய பூமியா இருக்கட்டும். வலா தஜஅலு, நீ ஆக்காதே மஅல்லாஹி அல்லாஹ்வுடனே இலாஹன் ஆகர். இன்னொரு இலாஹை நீ ஆக்கி விடாதே. திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எச்சரிக்கைக்காக வந்திருக்கிறேன். எங்கேயுமே நரகன்ற பேச்சை எதுக்குல பாருங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க பாத்தீங்களா? இன்னீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன். திரும்ப ரெண்டு வாட்டி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சிருஷ்டிகளை இலாஹாக்காதன்னு சொல்றாங்க. வஸ்துக்களை இலாஹாக்காத. இப்ப நம்ம கல்வில சின்ன வயசுல இருந்து இது இலா, அது இலா, இதுதான் வாழ வைக்குது, அதுதான் வாழ வைக்குது, காசு வாழ வைக்குது, காசு தான்டா அவன் கடவுள் என்று மனுஷன் என்ன பண்ணிட்டான்? காசையே, காசு பணம் வீடு வாசல், சோறு தண்ணி, காசு பணம் வீடு வாசல், சரிங்கம்மா பத்தனை சார், சரி சோறு தண்ணி காசு பணம், இதையே வச்சுக்கிட்டு வாங்க. அப்படியே இலாஹாக்கி மனசுல பதிஞ்சு போச்சு. இது இருந்தா தான் வாழலாம், அது இருந்தா தான் வாழலாம். பதிஞ்சு போன அவன் இன்னைக்கு சிருஷ்டிகளையே இலாஹாக்கி வாழ்றதுல அல்லாஹ் இலாஹ்னு சொன்னா புதுசா தெரியுது அவனுக்கு. என்னங்க அல்லாஹ் அத்தாவுல அல்லாஹ் இருக்கிறானா? இது அதிசயமா தெரியுது. அல்லாஹ்ல அல்லாஹ் இருக்கிறது முந்தைய 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் இறங்கும்போது சொல்லிட்டான்ல, ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்தாலும் உன் கூட நான் தான் இருக்கிறேன்னு எப்பயோ சொல்லிட்டான். அதை மக்களுக்கு சொல்றதே இல்லை. யாராவது அல்லாஹ் என் கூட இருக்கான் பயான் தலை பேசுறாங்களா? யாராவது இமாம சொல்லி தர்றாங்களா? யாராவது ஆலிம்கள் சொல்லி தர்றாங்களா? சொல்லி தர்றது எல்லா ஆலிம்களும் பயான் என்னங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம், ஈசா நபி, தாவூத் நபி ஏன் அப்படி செய்தார்கள், ஆதம் நபி எப்படி பிறந்தார்கள், அது இப்போ ஒரு ட்ரம்ப் செய்தது சரியா, புதின் வந்து யுக்ரைன் போர் தொடுத்து சரியா இல்லையா, இதெல்லாம் ஜும்மால தான் ஆலிம் சொல்ல பயன் செய்றாங்க. எல்லாம் இப்படி போயிருச்சு. இப்போ புது ட்ரெண்ட் உலமாக்கள் மத்தியில். குர்ஆன் ஹதீஸ் படி ட்ரம்ப் செய்தது சரியா, இவங்க சொல்லி நாளைக்கு ட்ரம்ப் அப்படியா அப்படியே செஞ்சிடறேங்க அப்படின்னு கேட்டு அவர் அமல் செய்யற மாதிரி கரண்ட் டாபிக் அப்படியே அது ட்ரெண்ட். யாராவது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், ஒவ்வொருமாக்கும் ஐனமாக்கும், அந்த டாபிக் இன்னைக்கு பயன் சேர்க்கிறது. அல்லாஹ் தான் நம்ம தேவை குறிச்சு அந்த டாபிக் இன்னைக்கு பயன் சேர்க்கிறது. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு டாபிக்ல பயன் சேர்க்கிறது. என்னைக்குமே வாழ்நாள் கேட்டிருக்க மாட்டேங்க. அது சொல்லித்தரவங்க ஷேகத்தோட யாரும் கிடையாது. ஷேகத்த இல்ல, ஒரே டாபிக் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் டாபிக் தவிர வேற டாபிக்கே கிடையாது. இந்த டாபிக்கின் கீழே தான் மற்றது பேசுவாங்க. தொழுகை பத்தி சொல்லி தருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கீழே வந்துருது. அது சப்ஜெக்ட். அது லா இலாஹ இல்லல்லாஹ் கீழே தான். அது நோன்பு சொல்லி கொடுப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கீழே. ஜகாத் சொல்லி கொடுப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கீழே சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே டாபிக் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். அதை தவிர இன்னொரு டாபிக் இல்லை. தெரிஞ்சுங்களா? அதுதான் ஷேகமார்கள் நமக்கு. அதிலே ஊறி 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 ஊறுகாயா போயிடுறாங்க இந்த பேச மாட்டோம். வா 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 தெரிஞ்சுங்களா? அதைத்தான் மக்களுக்கும் சொல்லி. அதனால போகும், உங்கள் முகத்தை பார்த்தாலே களிமா தெரிஞ்சு படிச்சார், இது காஜா படிச்சார். இப்படிங்க
தூய கலிமா பொருளும் ஃபைஸின் தோற்றத்தில் தெரிகிறது. தூய கலிமாவை நீ பார்க்கலாம், என் ஷேக பார்த்தாலே கலிமா தான் தெரியும். அப்படியே மாறிட்டாங்க, என் ஷேக கலிமாவை மாறிட்டாங்க. தூய கலிமா பொருளும் ஃபைஸின் தோற்றத்தில் தெரிகிறது. காஜாபாய் வாங்கல, பாட்டு படிக்கணும் கொஞ்சம். குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. குங்குமப்பூ போல் சிவந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. படிங்க. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எரி புன்னகை தரும் பாவியர் உள்ளம் நேரடி அடைகிறது. உணர்வும் இல்லை உயரம் இல்லை இன்பம் விளைகிறது. துன்பம் இல்லை உயரம் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் வைதியின் தோற்றத்தில் தெரிகிறது. தூய கலிமா பொருளும் வைதியின் தோற்றத்தில் தெரிகிறது. வலிமயமான வைதி உள்ளத்தில் தெரிகிறது. பொருளும் தூய கலிமா பொருளும் வைதியின் தோற்றத்தில் தெரிகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. ஏ புன்னகை காணோ வாவியர் நேரடி அடைகிறது. துன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் இல்லை துயரம். எப்ப லாயிலா இல்லல்லாஹ் கல்புக்குள்ள உள்ள போச்சோ அப்ப துன்பமும் இல்லை துயரமும் இல்லை. நீ கலிமா விளங்காம துனியாவை இதாகிருக்க, எல்லா துன்பமும் எல்லா பேரும் அனுபவிக்கிற. நீ அடைந்த அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் துனியாவை இதாகிறது, சிருஷ்டிகளை இதாகிறது. அவரை நம்பனே கைவிட்டான், இவரை நம்பனே கைவிட்டான், அவனை காப்பாற்ற நினைச்சு கைவிட்டான். சிருஷ்டிலையாப்பா இதாகிற. நீ எவனை நம்பினால் கைவிட மாட்டான் அவனை நம்பு. துன்பமும் இல்லை துயரம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் வைதி தோற்றத்தில் தெரிகிறது. தூய கலிமா பொருளும் வைதி தோற்றத்தில் தெரிகிறது. தூய கலிமா பொருளும் வைதி. வைத்தியநாயகி 24 மணி நேரமும் அதுலயே மூழ்கி அவங்க பார்த்தாலே கலிமாவே ஆயிட்டாங்க. அதனால சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கலிமாவை தான் பார்த்தாங்க. அஜ்மீர் நாயகம் நடந்து போனாங்க, பார்த்தவங்க கலிமா சொல்றாங்க. ஏன்னா அவன் கலிமாவே ஆயிட்டாங்க. அப்படியே தூய கலிமா பொருளும் வைதி தோற்றத்தில் தெரிகிறது. ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இதுவரை ஷேகுடைய ஒளிமயமான முகம் கண்ணுல தெரியவில்லையோ அல்லாஹ் பேச மாட்டான். ஏன்னா உன்னை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு தஜல்லி எடுத்து வந்தானே அதுக்கு பேரு தான் ஷேக். உன்னை துனியாவை கொண்டு வருவதற்காக தாயும் தந்தையும் என்ற தஜல்லியில் வந்தா அல்லாஹ் தஆலா. உனக்கு பள்ளிக்கூட பாடம் சொல்லி தருவதற்காக வேண்டி குப்புசாமி வாத்தியாரா வந்தான். அது வந்தது அவன் தான். உனக்கு முக்த பாடம் சொல்லி கொடுக்கணும் அஜர்த்தாக வந்தான். உனக்கு மதரசால பாடம் சொல்லி கொடுக்கணும் உஸ்தாதா வந்தான். அல்லாஹ் தஆலா தன்னை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட தஜல்லி அவனுடைய மதுஹர் தான் ஷேக். அவங்கள கல்வில வைத்து நீ பாரு, அப்பதான் உனக்கு அவங்கதான் கல்வி ஞானங்களை உள்ள கொடுக்க முடியும். ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறைவனே செல்மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. கல்புக்குள்ள சேர உட்கார
அவங்க இதயத்தை இடம் பிடிச்சிடணும் அப்படியே. அப்பதான் அவங்க ஒரு ஞானங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இஷ்ட ஷேர் தேவைய காதல் ஒன்றை உருமாறணும் கல்புக்குள்ள அப்படியே அதை தெளிக்க போதுதான் அங்கிருந்த ஞானங்கள் பிறகு. சஹாபாக்களுக்கு பெருமான அறிவுரைகள் பின்னாடி முதல்ல சஹாபாக்கள் கல்புக்குள்ள பெருமான காதலை தான் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் ரசூல் மேல கண்மூடித்தனமான காதல். சஹாபாக்களுடைய காதல் தான் பாத்தீங்கன்னா ஹசன் பசீர் சொல்றாங்க, சஹாபாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரமா நினைப்பீங்க. இவரும் பைத்தியம் பிடிச்சிச்சா இவருக்கு சுற்றி வர்றாங்க. இறை ஞானங்கள்லாம் பின்னாடி 1,24,000 சஹாபாக்கள்ல ஹதீஸ் அறிவித்த சஹாபாக்கள் நிறைய ஹதீஸ் அறிவிச்ச சஹாபாக்கள் வெறும் 50 பேர் தான். 90% ஹதீஸ் அறிவித்தவர்கள் வெறும் 50 சஹாபாக்கள். 1,24,000 சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் பேச்ச கேட்கறது, அதுக்கு அமல் செய்யறது, அதுல எஜமா பார்த்துட்டே இருக்கணும், எஜமா ரசிக்கணும், கொண்டாடணும். ஆயிரத்து கொச்சி துப்புறாங்க அப்படியே வேலை பூசிக்கிறான். பின்னாடி டைம் அவருக்கு வயது அவர் கண்ணத்தை தொடச்சு இவர் தொடச்சுக்கிறார். உங்க கண்ணத்தை தொடச்சுக்கலாம் இவர் தொடச்சுக்கிறார். நீ கண்ணத்தை தொடச்சு தொடச்சுக்கிறார். இஷ்டதான் பழக்கிறாங்க சார். காதல் மயமாயிட்டாங்க. அவர் அபூ சுஃபியான் சொல்றாரு, என்னடா இது, நானும் தான் பார்த்துக்கிறேன், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஹிர்கல் மன்னரை பார்க்கிறேன், பாரசீக மன்னரை பார்த்தேன், இப்படி யாரையும் பார்க்கலப்பா. இந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி இப்ப சஹாபாக்கள் பெரும்பாலான காதல் பண்றாங்க நான் பார்க்கவே இல்லை. யாரு? அபூ சுஃபியான் தூது போயிட்டு சொல்றாரு, அவர்கள் எச்சி துப்புவதில்லை, அது இன்னொருத்தர் கையில் விழுந்தே தவிர. அவங்க இப்படி திரும்ப 50 பேர் எதிர்க்கிறான், இப்படி திரும்ப 50 பேர் எதிர்க்கிறான். என்ன வேலை என்ன வேலை இப்படி நீங்க பார்க்கவே இல்லை. எப்படி காட்சியுமே பெருமான அவர்கள் மக்களை விட்டு தாண்டி எங்கேயோ தூரத்துல போய் தங்களுடைய சிறுநீர் தேவைகளை முடிச்சு வந்துருவாங்க. சில நேரங்களில் இரவு நேரத்தில் அவசரமா தூரத்துல போக முடியாது. காட்டு பகுதிகள் அட்டாச்சி பாத்ரூம்லாம் கிடையாது. அங்கு கோலை வைத்திருப்பார்கள். கோலை அதுல சிறுநீர் கழித்து சுத்தம் செய்து கொள்வார்கள். காலையில சஹாபாக்களை கொண்டு போய் அதை போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்க, சுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க கொடுத்தாங்கன்னா அது குடிச்சா ஒருத்தர் ரத்த புத்தி எடுத்தாங்க, அதை போய் ஊத்திட்டாங்க, அதை குடிச்சார் ஒருத்தர். என்னங்க இது? பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கண்மூடித்தனமாக வெறித்தனமா காதலிக்கிறது. அந்த மாதிரி காதல் தான் சாபம். ஏஜமா எது சொன்னாலும் உண்மைதான், எப்படி சொன்னாலும் சரிதான், அதுதான் உண்மையா இருக்கு. அந்த மாதிரி வந்த பின்னாடி பெருமானத்துல உட்கார்ந்தாங்க. பேச்சுவார்த்தை இடத்துல அபூ சுஃபியான் வர்றாரு. சுஹைல் இப்னு அம்ர் அபூ சுஃபியான் தெரியல. பெருமான்ட்ட பேசிட்டு தாடி பிடிச்சாரு. பெருமான் தாடி இப்படி எட்டி பிடிச்சி பேசினார். பக்கத்துல அவங்க ஓய்வு அடி விட்டாங்க கையில, எடையா கையில எங்க மேல கை வைக்கிறது. அவரு அதிர்ந்து போயிட்டாரு. இவங்க யாரு? அபூபக்கரா? அவர் எனக்கு ரொம்ப ஏசான் செஞ்சிருக்காரு அந்த காலத்துல எல்லாம், அதனால நான் இப்போ சும்மா நான் பொறுத்துக்கிறேன், வேற வழியை இல்லை பொறுத்துக்கிற தவிர. ஏன்னா கையில் அடி விட்டா கணக்கு பேத்து எடுத்திருப்பாரு, கையில் அடி விட்டாரு அப்படின்னு. சுஹைல் இப்னு அம்ர் தானே அந்த மாதிரி பெருமானார் மீது ஹுபைப் தூக்கு மேல நிப்பாட்டிட்டாங்க, தூக்குல போட போறாங்க. அபூ சுஃபியான் கேட்கிறார், என்ன ஹுபைபே இதையே வந்து எக்கோ வச்சிருக்கீங்களா? அதிர்ந்து ரொம்ப, நீ போமா அட்ஜஸ்ட் பண்ணுமா, சவுண்டு மட்டும் வைங்க, எக்கோ எடுத்துருங்க. என்ன ஹுபைபே, நீ தூக்கில் போடப்படுவதற்கு பகரமாக உங்க நபியை தூக்கில் போட்டா நீ சந்தோஷப்படுவியா, நீ பொறுத்துக்குவியா அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, முட்டாள், என் நபியை தூக்கில் போறது ஒரு பக்கம், அது தூக்கில் போடுங்க, அது வேற. என் நபியுடைய காலில் முள் குத்துவதற்கு பகரமாக அவங்க அத்தனை பேருமே சாக தயாரா இருக்கும். எங்க அத்தனை பேருடைய நீ நபியுடைய காலில் முள்ளு குத்தணும் நீ விரும்பினாலும் எங்களை அத்தனை பேர் ஜனாஸா நடந்து போய் தான் குத்த முடியும். நீ வேறதான் பேசுற அதிர்ச்சி எழுதி பண்ணிக்கிறான். அந்த அளவுக்கு வெறித்தனமா பெருமானவை காதல் கொண்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் அந்த ஞானங்களை கொடுக்க ஆரம்பிச்சார். ஞானங்களை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சார். பெருமான சொன்னாங்க, என்னை நீங்கள் அத்தனை வஸ்துக்களை விட அதிகமாக காதல் கொள்ளாவிட்டால் ஈமான் கல்வை நுழையாதுட்டாங்க. ஈமானாக ஆகாது.
நிறைய பேர் ஈமான் கொண்டேங்கிறான். இன்னும் பெருமாளுடைய காதல உள்ள நுழையல. அதனால அவருடைய ஈமான் நுழையவே இல்லை. வக்காலத்தில் ஆராப ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சிலர் கிராமவாசிகள் வந்து சொல்லுகிறார்கள். கொல்லன் தொன்மினு, நீங்கள் ஈமான் கொள்ளவே இல்லை இன்னும். வலாகின் கூட அசனம் தான், நாங்கள் முஸ்லிம் ஆகிவிட்டோம் என்று வேண்டுமா சொல்லிக் கொள்ளுங்கள். தொழுவீங்க, நோம்புகிறீங்க, இனி ஈமான் நுழையல. வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் உங்க உள்ளங்கள்ல ஈமான் நுழையவே இல்லை. ஏன்னா அந்த ஈமான் உள்ள நுழையினா அது எல்லாம் கொண்டு போகாது. இஷ்ட ரசூல் தான் உள்ள நுழைக்க வைக்கும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் யாரும் முஃமினாக முடியாது, நான் உங்களுக்கு நேசமானவனாக ஆகும் வரையிலேயும், தந்தையை விட தாயை விட உலக மக்கள் அனைவரை விட என்னுடைய காதல் உங்களை மிகைக்கும் வரையிலேயும் நீங்கள் யாரும் முஃமினாக ஆகவே முடியாது. தமிழகவே அப்ப ரசூலுடைய இஷ்கு எந்த அளவு கல்வியில் நுழைந்திருக்கிறதோ அந்த அளவு தான் ஈமான். ஈமானுடைய அளவுகோலே இஷ்கு ரசூல் தான். 10% ரசூலுல்லாஹ் காதலிச்சான், 10% தான் மூமினான். 50% பெருமானாருடைய மஹப்பத் கல்வியில் இருந்துச்சு, 50%. 100% காதல் இருந்துச்சு, அவங்க 100%. அபூபக்கர் நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் ஒட்டுமொத்த சமுதாய உலக முஸ்லிம்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் மிகைக்கும். என்னங்க ஈமான்? அவங்களும் ஆமன்து பில்லாஹி தானே. நமக்கெல்லாம் 7, அவங்க 70. நமக்கு தெரியுங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், மலக்குகளை கொண்டு ஈமான் கொண்டோம், வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டோம், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டோம், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டோம், நன்மை தீமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்று ஈமான் கொண்டோம், மௌத்துக்கு எழுப்புவதை கொண்டு ஈமான் கொண்டோம். நம்ம 7, அவங்களுக்கு இன்னும் 8, எக்ஸ்ட்ரா 10. உலக மக்கள் அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் அபூபக்கருடைய ஈமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஈமான் ஒரு தட்டிலேயும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் மயக்குது. என்ன காரணம்? ஈமான் எல்லாத்துக்கும் ஒன்று தானே, நாங்களும் ஈமான் கொண்டோம் தானே. என்ன காரணம் என்றால் அவங்களுடைய காதல் அப்படி, யாருக்கும் ஈடு இணையற்ற காதல். பெருமானா சொல்ல அடிச்சு துவச்சு மயக்கம் போட்டு விட்டுட்டான். என்ன ரசூல் அப்படி போறணும், எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, மண்டையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம், அடிச்சு துவச்சு கொண்டு போய் போட்டாங்க. அவங்க அம்மா பிள்ளையே வாயில வைத்து அடிச்சு அழுகுறாங்க. மெதுவா கண்ணு திறக்கிறாங்க, ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க, என் ரசூல் எப்படி இருக்கிறாங்க, ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க. அவங்க அம்மா மெதுவா 2 ஆளை வச்சு கொண்டு வீட்டுல போட்டாங்க. காபத்துள்ள அடிச்சு போட்டாங்க, உடம்பு முழுசு ரத்தம், தலை உடஞ்சு மண்டையில ரத்தம், உடம்பு ரத்தம். வீட்டுல கொண்டு போட்டாங்க. தண்ணியாவது குடிமா, என் ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க நீங்க சொல்ற வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேங்க. அவங்க அம்மா முஸ்லீம் ஆகல. என்னப்பா இப்படி அந்த முகமது மேல வைத்தியம் பிடிச்சி போயிருக்கிற, தண்ணி குடி, சோறு சாப்பிடு, உடம்பு மாற்றி வைத்தியம் கீத்தியும் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி நான் போய் ரசூல்லா எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். என் கூட தான் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அது தெரியற வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன். இது என்னங்க இது, வைத்தியம் பண்ண மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவும் உள்ள போட்டேன், பிளட் கூட துடைக்க விட மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுது, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம, அதாவது உம்மஹான் யாரோ ஒரு சஹாபி பெண்கள், அவங்க கொஞ்சம் தோஸ்து, அவங்க விசாரத்துக்கு வந்துட்டாங்க. நேரம் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள கூட்டி வந்துட்டாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஃப்டியா இருக்காங்க, சஹாபாக்கெல்லாம் சுற்றி கொண்டு போயிட்டாங்க பெருமானாரை. அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்கிறாங்க. சொன்ன பின்னாடியே தண்ணி குடிச்சாங்க. இது என்ன காதல் விளைஞ்சிக்கலாம், அந்த மாதிரி காதலுக்கு ஜி. இன்னைக்கு எப்படி ஆச்சு, ஷேக கொஞ்சம் திட்டனா ஓடி போயிடுறான். அன்பா பாசமா இவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், இவர் இருக்காங்களே, இவர் இந்த காலத்துடைய சமானா, ஒரு குத்துபு, ஒரு அவுலியா, அவர் அப்படிங்கிற ஷேகனை ஆரம்பத்தில் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, ஏன்னா அவர் திரும்பி வரணுமே, அடுத்து வந்தோடனே பிடிக்க மாட்டாங்க. அவரை தர்பியை செய்யணும், அவரை திருத்தணும், அவரை மேலே கொண்டு வரணும், அவரை செதுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு பின்னாடி பிடிக்கதான் செய்யணும். நினைச்சுங்களா, எப்படி பிடிக்கணும், நாக்க பிடிக்கி சாவணும். அந்த மாதிரி சிலையை செலுக்கிறது தானே பை. ஃபர்ஸ்ட் என்ன சிலையை தேவை எடுக்கும்போது அந்த சிலையை புகழ்ந்துட்டே இருப்பான். எப்பா ஒரு நல்ல சிலை, எந்த கல், இந்த கல் எடுத்துக்கலாமா, அந்த கல்ல செதுக்கலாமா, இது நல்லா சிவப்பா இருக்கு, அழகா இருக்கும், இந்த கல்லை போகணும், இது நல்ல வலுவல், இந்த கல் நல்லா இருக்கும்பா அப்படின்னு புகழ்ந்து சிலையை கொண்டு முன்னாடி வச்சிருவான். அதுக்கு பின்னாடி சுத்தி எடுப்பான் யாரு,
யாரு? சில செதுக்கள் எடுப்பார்ல, அப்படி தட்டு 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 குத்து குத்துன்னு குத்தி அடி அடி அடிச்சு அப்புறம் தான் அந்த சில அப்ப கொஞ்சம் அந்த மாவு எவ்வளவு அடி வாங்குதோ அவ்வளவு உருவாகும். அப்பதான் உருவாகும். ரூபிநாயகம் எழுதுறாங்க, உடனே குத்தி பார்த்தா நீங்க தப்புன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு ஆசை வந்துச்சு, எல்லாரும் தன் பேரை பச்சை குத்திக்கிறாங்க, தன் காதலியின் பேரை பச்சை குத்திக்கிறாங்க, ஜி தன் வீரத்தை காட்டுறதுக்காக வேண்டி ஜி சிங்கம்லாம் பச்சை குத்திக்கிறாங்க, புலியிலும் பச்சை குத்தி தான் பேரு வீரன்லாம் காட்டுறாங்க. நாமளும் ஒரு சிங்கத்தை பச்சை குத்தி நாம தான் வீரன் அப்படின்னு காட்டணும் ஒரு ஆசை வந்துருச்சான். மசனவீரி எழுதுறாங்க, அவன் பச்சை குத்துறோம், எனக்கு ஒரு பெரும் வீரமிக்க சிங்கத்தை பச்சை குத்தி விடு, நான் எப்படியாப்பட்ட வீரன் துனியாவுக்கு காட்டணும் அப்படி. அந்த ஊசியில இருந்து குத்துவோம், அந்த மருந்து கலந்து குத்தணும், ஒரு குத்து குத்துருவோம். அப்பா என்னாச்சு, இந்த வழி வலிக்குது, என்ன செஞ்சிருக்க? வாளுக்கு வாளுன்னு ஆரம்பிப்போம், வால் எடுத்து போய் விட்டு தொலை, சிங்கத்துக்கு வாழை இல்லாட்டி போகுது அப்படின்னுங்களா? சரி வேற இடத்துல குத்துறான், என்ன சிங்கத்துடைய பிடரி முடி எட்டு போய் தொலைது விடுப்பா, என்ன தாங்க முடியல, அடுத்தது போடு வேற அவன் திரும்ப கால் கால் எட்டு பரவாயில்ல விடுப்பா, கால் எட்டு பரவாயில்ல போட்டு கண் அந்த சிங்கத்து கண் எட்டு போய் போய் தொலை. அப்ப அவன் சொன்னானா, கண் இல்லாத காது இல்லாத தலை இல்லாத வாடு இல்லாத ஒரு சிங்கி இது வரைக்கும் அல்லாவே படைக்கல, நான் என்ன பிடிக்கிறது உனக்கு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஒரு குத்துக்கு நீ தாங்க முடியலன்னா வீரத்தை எப்படி நிரூபிக்க முடியும்? நீ ஒரு சிங்கத்தை போடுறதுக்கு 250 குத்து குத்துவேன், குத்தி தான் போட்டு இத அதை நீ தாங்க முடியாம எப்படியா நீ வந்து ஒரு சிங்கமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு படுற? நீ சொன்ன சிங்கத்தை இது வரைக்கும் அல்லாவே படைக்கல, நான் எப்படி படைக்க சொல்றேன், என்ன படைக்க சொல்றேன் நீ என்று அவன் கேட்டான். அது மாதிரி ஷேகுமார்கள் வந்து தர்பியை செய்ய ஆரம்பிக்கும் போது சத்தம் போட தான் செய்வாங்க, விளைஞ்சிக்கலாம். அப்படிதான் தர்பியை செய்ய சரியில்லை, மரியாதை அந்த காரியம் நிப்பாட்டு, என்ன எப்படி செய்யற நீ விளைஞ்சிக்கலாம், அந்த அளவு தர்பியை செய்வாங்க, அது பின்னாடி. அப்போ ஷேக முரப்பின்னு சொல்றது, மனிதனை மனுஷனா உருவாக்கி உண்ட இந்த குணம் இருக்கு, மரியாதை மாத்திக்கிறது குணத்தை, உன்ட இந்த குணம் இருக்கு, அந்த குணம் சரியில்லை, உடனே மாத்திக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி பாடி சர்க்கார் நாயகர்கள்லாம் திட்டலாம் பார்த்தா ஓடி போயிடணும், அந்த மாதிரி நிஜமா திட்டுவாங்க. அப்புறம் பாராட்டக்கூடிய தான் பாராட்டுவாங்க, சர்க்கார் நாயகர் ஏசக்கூடிய எடுத்து ஏசுவாங்க. எதுக்கானுமா அதான் ஷேக முரப்பி. இந்த பிரச்சனை வச்சுப்போம், என்ன பிரச்சனை? இஷ்டு காதல். அப்ப எதுவா இருந்தாலும் அந்த காதல் வந்து கல்புக்குள்ள நிறைந்திருந்தால் மட்டுமே நீ ஹக்கை அடைய முடியும். சொல்லுங்க, துன்பம் இல்லை துயரமும் இல்லை, இன்பம் விளைகிறது தூய களிமா பொருளும் பைதியின் தோற்றத்தில் தெரிகிறது, ஒளிமயமான பைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது, என்னை நாள்கள் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை எங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. இந்த பூமி என்ன சுமந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் வந்து மௌலாத்தான் உதூத சுமந்துட்டு இருக்காங்க. 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, அதுக்கு முன்னாடி என்ன அல்லா தூக்கிட்டு இருக்காங்க. உணர்வை என் நாடி நரம்புகள் உள்ள பூத்திட்டு இருக்காங்க, சிந்தனையில இல்ல, உணர்வுகள் அப்படியே உள்ள போந்துடும். எந்திரிச்சா மோலாவோட எந்திரிக்கணும், உட்கார்ந்தா மோலாவோட உட்காரணும். என் நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. இருந்து போகும்போது மோலா கூட வச்சுப்போங்க, பஸ் ஏறும்போது அல்லாதான் பிடிச்சி ஏத்துறாங்க, கீழே இறந்து அல்லாதான் கையை பிடிச்சி இறக்கி விடுறாங்க, கூட இருந்து இறக்குறாங்க. என்னை நாள்கள் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பவரை எந்த நாடி நரம்பு நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. காலம் யாவும் உன் புகழ் பாடும் பேரருள் அடைந்தேனே, காலம் யாவும் உன் புகழ் பாடும் பேரருள் அடைந்தேனே,
ஃபைஜில மறைந்தேன் அர்த்தம் நான் காணாம போயிட்டு இருக்கிறது ஃபைஜியா இருக்கு. நான் எந்திரிச்சாயம் ஃபைஜில எந்திரிக்கிறாங்க, நான் உட்கார்ந்தா ஃபைஜில எந்திரிக்கிறாங்க, நான் எங்க இல்லை. இங்கே இல்லை நானும் இருப்பதெல்லாம் சையீது நூரி. சையீது என்னமா சொல்றான், நான் இல்லை இப்ப என்ன சையீது நூரி தான் இருக்கிறான். இங்கு இல்லை நானும் இருப்பதெல்லாம் சையீது நூரி, என் இதயமதின் நின்னுயே சையீது நூரி. உம்மை தேடுவதே சையீது நூரி, இறைவன் வாழும் இல்லமென்றால் சையீது நூரி. உதயமதி உங்கள் அருள் சையீது நூரி. இறந்த அன்னையின் முகத்தை தேடவும் இல்லை, பிரிந்த தந்தை உறவை எண்ணி வாழவும் இல்லை. இறந்த அன்னை என்னை விட்டு அம்மா போயிட்டாங்க, என்னை விட்டு அத்தா போயிட்டாங்க, ஆயிட்டாங்க எல்லாரும். ஆனால் அவர்களை கல்வி தேடல. அவங்க நினைச்சு டெய்லி அழுதுக்கலாம் இல்ல, உள்ள வச்சாச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா என் சேகநாத்தை ஒவ்வொரு நொடியும் என் கல்வி தேடிக்கிட்டே இருக்கு. என் சேகநாத்தை காட்டிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கு. என் இதயம் தேடுது, என் கல்வி தேடுது, என் கண்ணு தேடுது. என்ன காரணம்? ஏன் என் சேகம் தேடுது? காரணம் என்ன? என்னுடைய தந்தையும் தாயும் உடலைத்தான் கொடுத்தார்கள். சேகநாய மௌலாவை கொடுத்தார்கள். இறந்த அன்னையின் முகத்தை தேடவும் இல்லை, பிரிந்த தந்தை உறவை எண்ணி வாழவும் இல்லை. பெருமான் நபிநாதர் மொய்யத்தீன் குலவழி தோன்றல், உம்மை தேடி நெஞ்சவர்களே சையீது நூரி. இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் எல்லாமே இருக்கு. அல்லா எங்க? மனிதர்கள் கண்ணு தெரிஞ்சாங்க, சிருஷ்டிகள் கண்ணு தெரிஞ்சு அல்லா தெரியல. இப்ப செய்யற நேரு மாற்றமாக்கிட்டாங்க. என்ன இன்னைக்கு மௌலா தெரியுதா, சிருஷ்டிகள் காணாம போகிறாங்க. இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் இன்று என்னை நானும் தேடும் மாறுதல் உண்டு. ஏன்னா என்ன பாக்குற இந்த உஜூத் அல்லாது, சிஃபாத் அல்லாது, அஃபால் அல்லாது, ஆசாரு மௌலாது எல்லாம் எதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் என்னை நாம் தேடும் ஒரு மாறுதல் இன்று. இன்று என்னை நானும் தேடும் மாறுதல் உண்டு. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தர் தோற்றமே, காணும் பொருள் யாவிலுமே கர்த்தர் தோற்றமே. அதை காண்பதுந்த அருந்தயவே செய்தே காணும் பொருளாவிலுமே கர்த்தம் தோற்றமே. அதை காண்பதுங்கள் அருந்தயவே செய்தே நூறே. நீ செய்த பெரும் உதவி பிரிதவர் செய்வார், தம் கருணை பார்வை மணியன காப்பார். வளர்ந்து பின் செய்த உதவியை நீ பிரிதவர் செய்வார். அடுத்த சொன்னாங்க தன் கருணை விழி. நீ செய்த பெரும் உதவி பிரிதவர் செய்வார், தன் கருணை பார்வை விழி மணியன காப்பார். செயல் முடித கண் விழி போல காப்பாங்க. எந்த தப்புலையும் மாட்டிக்கொள்ள கூடாது, எந்த கூட்டத்திலையும் மாட்டிக்கொள்ள கூடாது, துணியால மாட்டிக்கூடாது. என் புள்ள போய் என் புள்ள வந்து பாவங்களை சிக்கிட கூடாது. கண்காணிச்சு என்ன தம்பி என்ன செய்யற என்ன செய்யற என்ன செய்யற என்று கேட்டு செய். வியாபாரத்தை போய் சிக்கல்ல துணியாவோட சிக்கல்கள்ல பாவங்களை சிக்கல்கள்ல கைருல்லாவோட சிக்கல்ல மாட்டிக்கொள்ள கூடாது. காத்து கொண்டே இருப்பார்கள். அவங்க சோபத்திலிருந்தா பார்த்துட்டே இருப்பாங்க. வா நீர் செய்த உதவி பிரிதவர் செய்வார், தன் கருணை பார்வை விழி மணியன காப்பார். நீர் செய்த பெரும் உதவி பிரிதவர் செய்வார், தன் கருணை பார்வை விழி மணியன காப்பார். செய்த பெரும் உதவி
பின் உயர்ந்த மறுவிழா புகழ் அதை உரைக்க ஒரு வார்த்தை இல்லை செய்தே கூறி. அந்த ஃபைஜி நாயன் போட்ட பிச்சை தான் இதெல்லாம் உட்கார்ந்து ஃபைஜி நாயன் தான் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு இத்தனை பேர் நம்மளை போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்னா அது எதுமா போட்ட பிச்சை? வேற துனியாவில் யார் அந்த பிச்சை போட்டா? யார் அந்த பிச்சையை கொடுத்தா? இன்னைக்கு உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்னா அவங்க போட்ட பிச்சை. மண் வளர்ந்து பின் உயர்ந்த மறுவிழா புகழ் அதை உரைக்க ஒரு வார்த்தை இல்லை செய்தேன். நன்மை தரும் நிறைந்தவள் இல்லை என்கிறோம் நாயன் உள்ள செல்ல மனம் அஞ்சலும் இல்லை. பெரிய அமல்கள் இல்ல, அமல்கள் இன்னும் கம்மியா தான் இருக்குது. ஆனா அந்த அமலுடைய போக பயம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நன்மனை செஞ்சிருக்கிறேன் ஒரே ஒரு நன்மை சொல்றாங்க. நன்மை நாயன் முன்னர் செல்ல மனம் அஞ்சவும் இல்லை நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்று முதலிட்டு நன்மை தரும் நிறைந்தாமல் இல்லை என்றும் நாயன் முன்னர் செல்ல மனம் அஞ்சவும் இல்லை நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்றும் உதவிடும் நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்றும் உதவிடும் அருமிடமே அது ஒன்றுமே நிறைந்தாமல் இல்லை என்கிறோம் நாயன் முன்னர் செல்ல மனம் அஞ்சவும் இல்லை நான் செய்தாமல் ஒன்றேனும் என்றும் உதவிடும் அவன் செய்தாமல் ஒன்றேனும் என்றும் உதவிடும் அதுவும் இடமே கொண்ட அன்பே செய்தேன் நான் செய்தாமல் கொண்ட அன்பே செய்தேன். பெருமான கியாமத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்ல மத்த எப்போ ஒரு கியாமத்து எப்போ வரும்? இப்ப நம்ம ஒரு ஆசையான வசதி எப்போ வரும் கேட்போம்ல, அந்த மாதிரி எப்போ ஒரு கியாமத்து என்னப்பா கியாமத்து சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒமா இஸ்தஅதத்தலஹா அந்த கியாமத்துக்காக என்ன நீங்க தயார் செய்து வைத்திருக்கீங்க? ராவியார் கிதாபியார் பாருங்க. அந்த கியாமத்துக்காக நீங்க எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் கேட்டாங்க. இப்ப யார சொல்லுங்க எந்த தயாரிப்பும் இல்ல. பல் இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலை காதல் தான். யார சொல்ல உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேல காதல் இருக்குதுட்டா. ஆனா சொல்றாரு புகாரியுடைய ஹதீஸ், நான் உங்களை நேசிக்கிறேன் யார சொல்லலாம். என்ன நேசம் மட்டும் போதுமா? தொழுகை வேணும், நோன்பு வேணும், ஜக்காத்து வேணும், ஹஜ் வேணும், எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கணும். அப்பதான் கியாமத் ஜெயிக்க முடியும். அப்படி சொல்ல பெருமாள் அல் மர்உ மஅ மன் அஹப்ப ஒவ்வொரு மனிதனும் தான் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான். நேசிக்கிறே கூட இருப்பீங்கன்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க உட்கார்ந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அல்லாஹ் அக்பர் கத்துறான். மதீனாவுடைய மலைகளை பற்றி எதிரொலிச்சுதான் அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. ஆசிரியர் சொல்றாங்க, எங்களுக்கு ஈமானுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஹதீஸை கொண்டுதான். என்ன காரணம்? அமல்கள்லாம் தொழுகாம இல்ல தொழுகிறோம், நோன்பு வைக்காம இல்ல வைக்கிறோம். ஆனா என்ன ஓட்டையா இருக்கு. இந்த ஓட்டை அமல் கொண்டு எந்த மூஞ்சிட்டு போய் எல்லாம் முடிக்கிறது? நம்ம தொழுகைக்கு சவாபு நாடு கேட்க முடியுமா? நோன்புக்கு சவாபு நாடு கேட்க முடியுமா? ஜக்காத்துக்கு சவாபு நாடு கேட்க முடியுமா? இந்த பட்டோலையா கிராமத்தில் பட்டோலை எடை போடுறது அப்படியே இடையெல்லாம் போட கிச்சை போட்டு அமைச்சது எடை போட தெரியுமே. என் பட்டோலை தான் அஞ்சு இடைத்திரசா வைக்கிறேன். இடைத்திரசா வேணா இது பண்ணி அப்படிதான் சொல்லன்றீங்க. இடைத்திரசா வேணா இது பண்ணி நீ எடை போடாமலே நான் ஒத்துக்கிட்டேன் தான். ஆனா தோத்து போயிட்டு ஒத்துக்கிட்டு ஆனா தகுதியிலையும் எடை போட்டு யாருக்கு பார்க்கணும்? சரியா வையா, கரெக்டா வை, நான் என்ன நிறைய செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எடை போடலாம். அப்படி எனக்கு இடையெல்லாம் போடாத ரம்பி, நான் தான் ஒத்துக்கிட்டு. நீ என்ன எடை போட்டாலும் என் அமல் தேடாது, என் அமல் ஒண்ணுத்துக்கு உதவாது. என் தொழுகையா, என் நோம்பு நோம்பா, என் ஜக்காத்தா, என் அஞ்சா எதுவுமே தேராதாலும் ஒத்துத்தான் முன்னாடி வந்திருக்கிறேன். இப்ப நீ
तू फजल किया तो छुटिया நீ கருணை காட்ட தப்பிச்ச तू अदल किया तो लुटिया நீ நேர்மையான போறதுனா அதோட முடிச்சிய வாழ்க்கை நரக தூக்கி போய் போட்டு பேசாம நீ கருணை காட்ட மாட்டே நீ எலதா போற எடையே நரக தூக்கி நீ போட்டு நீ கருணை காமிச்சே நீ விட்டு அப்படி வாழக்கூடிய நம்மை அலைஞ்சது எதை நம்பி அல்லாஹ்ட்ட போறது எதை நம்பி கியாமத்துக்கு போய் ஒண்ணே ஒண்ணு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன் ஃபைஸி நாயகத்தை நேசிக்கிறேன் நான் கௌஸ் நாயகத்தை நேசிக்கிறேன் நான் அஜ்மீர் நாயகத்தை நேசிக்கிறேன் நான் பாதுஷா நாயகத்தை நேசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய நேசம் என்ன கைவிடாது எது கைவிட்டா அவங்க கைவிடாது அது பெருமானார் சொன்ன புகாரியுடைய ஹதீஸ் அல் மர்உ மஅ மன் அஹப்ப ஒவ்வொரு மனிதனும் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் அப்ப என் ஷேഖை நேசிக்கிறேன் அவங்களோட அல்லாஹ் என்னை கொண்டு போயிடுவான் என் ஃபைஸி நாயகத்தோட நூரி நாயகத்தோட கௌசி நாயகத்தோட அல்லாஹ் என்னை வச்சிருப்பாங்கிற ஆசை தான் என்னை கொண்டு போறேன் இப்ப சஹாபாக்களே அந்த கதினா இல்ல அமல்களை மூழ்கிக்கிற சஹாபாக்கள் கதியே அந்த காதலை நம்பித்தான் வருகிறோம் வேற ஏதோ நம்புறேன்னு சொல்றோம் நாம கதி தான் அதுவே அழகா சொல்றாங்க நன்மை தரும் நிலைத்தவள் இல்லை என்கிறோம் நோயல் முன்னர் செல்ல மனம் அஞ்சவும் இல்லை நான் செய்தாமல் ஒன்றெனினும் என்றும் உதவிடும் அது உங்களே கொண்டாண்டே செய்தேனோ நீ அன்புடனே உங்கள் பதம் பணிந்தவர் எவரும் அவர் முழுமையா பிடித்து கொண்ட ஒரு நாள் வீணா போன சரித்திரங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இன்ன வரைக்கும் சரித்திரமே கிடையாது ஷேக பிடிச்சு விட்டுட்டான் ஒருத்தன் ஷேக பிடிச்சு தூரமா போயிட்டான் அது குடி பாதி பிடிச்சு என்னைக்காவது வந்து பார்த்தா அவனால விஷயம் ஷேக கெட்டியா பிடிச்சுட்டா வீணா போனதாக சரித்திரமே கிடையாது அன்புடனே உங்கள் பதம் பணிந்தவர் எவரும் அவர் அழிவதில்லை என்னாலும் செய்தே மூவி அத்தாவுரியின் அடிமையின் சீரும் அதை அணுகி வர பதம் பெறணும் செய்தே நூறி என் இதயமயமனின் செய்தே நூறி என் இதயம் உம்மை தேடுவதே செய்தே நூறி கட்டி விட்டால் இங்கே திறந்திடும் கதவு தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவு தனிவிட்டால் இங்கே திறந்திடும் கதவு தர்ம பிரபு இவர் எல்லோருக்கும் உறவு நஷ்டப்பட்டோர் இல்லை வந்து யாரும் நஷ்டமே கிடையாது நஷ்டப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு நானும் கொடுத்து விட்டேன் என் பெயர் பதிவு நானும் கொடுத்து விட்டேன் என் பெயர் பதிவு நாகூரா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் கஞ்சஷவாய் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் மகாபிரமாதம் அல்லாஹ் வைதிமகன் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நூரி ஷாத் நூரி நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் ஆமிர் பியா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் ஜமாலி பியா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் फैजी मगा दरबार अल्लाह अल्लाह इरफानी पिया दरबार अल्लाह 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 आप्रमादम अल्लाह अल्लाह दरबार अल्लाह अल्लाह இங்க அல்லாஹ்வுக்கு வேற வேலையே கிடையாது பை துணி கடைக்கு போற என்ன இருக்கும் ஜவுளி கடையில ஜவுளி செருப்பு வச்சிருப்பாங்க இது அல்லாஹ் கடை காகிரிகள்ல காகிரி இருக்கும் மளிகைல மளிகை ஜாமான் இருக்கும் இங்க மௌலாவுடைய கடையில அல்லாஹ் தான் இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ் सुबह से शाम तक करता है अल्लाह काले माले वरी सुबह से शाम तक करता है अल्लाह फिर भी सोता नहीं रात भर अल्लाह अपर तूमर मारे लेट पूरा अल्लाह दम भी लेता नहीं करता है अल्लाह 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 अल्लाह
அல்லாஹு 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 தருபார் அல்லாஹ் அல்லாஹ் கஞ்சசோவாய் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் வைதல் மகான் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் முஹித்தீன் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் ஆஜா சர்க்கார் தருபார் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் ஷூதி மகான் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் ஷூதி மகான் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் ஷூதி மகான் தருபார் அல்லாஹ் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் நாகுவா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் ஃபாரிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் சஹ்விஷா தருவார் அல்லாஹ் சஹ்விஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் ஹசனிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ் எப்போது பார்த்தாலும் எல்லோடு மனங்களிலும் ஏறப்பட்ட நாட்டம் எப்போது பார்த்தாலும் ஏறாத கூட்டரும் எல்லா மனங்களிலும் ஏறப்பட்ட நாட்டம் அப்பப்பா எல்லாருமே அருமன தோட்டம் அப்பப்பா எல்லாருமே அருமன தோட்டம் அனைவரும் கூறுகின்றார் பறவைகள் ஆட்டம் அனைவரும் கூறுகின்றார் பறவைகள் ஆட்டம் சூதிமான் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் பைசிமான் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் வாஜா நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் விஷா தருவார் நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ் கொஞ்சம் தாழ்வதுமாறும் பொறுத்திருந்தால் நிலைமை பேரின்பமாகும் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் கொடுப்பது சில நேரம் கொடுப்பதற்கு சில நேரம் தாமதமாகும் ஆனா கிடைக்காம போகாது இன்னெல்லாம் வாழுவாமி நீ ராஜாவை நம்பன அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா ஒண்ணுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கான நேரம் வரும்போது நடக்கும் அல்லாஹ்வே சொல்றானே ராஜபோல இங்கேவன வச்சிருக்கீங்க என்ன சொல்றாங்க அது நான் தருவேன் இன்னெல்லாம் வாழுவாமி நான் நினைத்ததை நடத்தியே தீர்வேன் அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா ஒண்ணுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறேன் அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு அவசரப்படாது கொடுப்பது சில நேரம் தாமதமாகும் பொறுத்திருந்தால் இளமை பேரின்பமாகும் பொறுத்திருந்தால் நிலைமை பேரின்பமாகும் இனவேதம் இல்லை மதவேதம் இல்லை இனவேதம் இல்லை மதவேதம் இல்லை யாவரும் கூறுகின்ற சொர்க்கத்தின் சோலை இது யாவரும் கூறுகின்ற சொர்க்கத்தின் சோலை சூடிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நாகுவா தருவார் அல்லாஹ் அல்லாஹ் பைசிமான் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ் பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவர்களுடைய இந்த மாபெரும் பாக்கியமிக்க உம்மத்திலே நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே.
அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெருமையும் அந்த சந்தோஷத்தையும் நமக்கு வழங்கினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நாம் கேட்காமலே நாம் ஆசைப்படாமலே நமக்கு ஒரு காமிலான ஷேகுடைய தாமனை நசீபாக்கினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நானாக நான் இல்லை என்று தானாக நீ இல்லை என்று தேனான மொழி கொண்டு வந்து ஈமானை தந்தீரே ஃபைஸி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. எனவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லா. அன்பர்களே, தோழர்களே, இந்த மஜ்லிஸ்க்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு போல? நம்ம மையத்தா இருக்கிறோம், நம்ம கூட அல்லாஹ் ஹயாத்தா இருந்து நம்மளை கொண்டு சுமந்து இங்கே உட்கார வச்சிருக்கு. எஜமா அவங்க போன தடவை 12வது மாநாட்டில் எஜமா சொன்னாங்க, நம்மளையெல்லாம் அல்லாஹ் கூட்டிட்டு வந்தாம்மா. எப்படிமா கூட்டிட்டு வந்தான்? இந்த ஆடு இழுத்துட்டு வர மாதிரி முன்னாடி கயிறை போட்டு இழுத்துட்டு வந்தானா? இல்ல. பின்னாடி காரு வண்டியில தள்ளிட்டு போற மாதிரி தள்ளிட்டு வந்தானா? இல்ல. கூட மேல சாத்தியம் கூட இருந்து மூலம் நம்மளை கூட்டு வந்தோம். நாம மையத்தா இருக்கிறோம், இப்பயும் மையத், எப்பவுமே மையத்தா இருக்கக்கூடிய நம்மளே ஹயாத்தா தன் ஹயாத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்து நம்மளை உட்கார வச்சிருக்கான். ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவன் மட்டும்தான் ஹயாத்தானவன், அவன் மட்டும்தான் நிரந்தரமானவன். அந்த அல்லாஹ் நம்ம கூட தன்னுடைய ஹயாத்தை வெளியாக்கி நம்மளை இந்த மஜ்லிஸ்ல உட்கார வச்சிருக்கான். நம்ம ஜாஹிலா இருக்கிறோம், மடையர்களா இருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே புரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தன்னுடைய இல்மை அல்லாஹ் நம்மளை வெளியாக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கான். என்ன மூல என்ன மாதிரி நம்மளை அல்லாஹ் அலங்கரிச்சுட்டு இருக்கிறான். ஷேக் நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மூலா. நம்ம வாழ்க்கையை சொல்லவே முடியல. முந்தி நம்ம அம்மாவை பார்த்தோம், அம்மா தெரிஞ்சாங்க. அத்தாவை பார்த்தோம், அத்தா தெரிஞ்சாங்க. மனைவி பார்த்தோம், மனைவி தெரிஞ்சாங்க. பிள்ளைகளை பார்த்தோம், பிள்ளைங்க தெரிஞ்சாங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் மௌலா தெரியுறாங்க, எங்க பார்த்தாலும் மௌலா தெரியுறான் மௌலா. நம்மளாம் வியாபாரிகளா இருக்கிறோம். நம்ம முதல்ல கஸ்டமர் வருவாங்க, கஸ்டமரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கஸ்டமர் வந்தா சந்தோஷப்படுவோம், வராட்டி கொஞ்சம் வருத்தம் வந்துடும். வேற கடைக்கு எதுவும் போயிட்டாங்களா அப்படின்ற உடனே கொஞ்சம் வருத்தம் வரும். இன்னைக்கு வருத்தம் வர மாட்டேது, சந்தோஷம் வர மாட்டேது. மௌலா கஸ்டமரை பார்த்தா மௌலா தெரியும். சர்க்கார் சொன்னாங்க, சில இடங்கள்ல பார்த்துருக்கீங்களாமா, பிரிண்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க, கஸ்டமர் இஸ் காட், வாடிக்கையாளரே தெய்வம், கஸ்டமர் இஸ் அவர் பாஸ் அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. நீ கொஞ்சம் மாத்திக்கமா, காட் இஸ் கஸ்டமர். அந்த மௌலா தான் தேவையை பூர்த்தி செய்ய கஸ்டமர் சூரத்துல வந்திருக்கான். அதை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருமா அப்படின்ட்டாங்க. இப்ப நேற்று நைட்டு கூட மிஸ்கின் வக்கீல் மூலம் பேசிட்டு இருந்தோம். நம்மளெல்லாம் உட்காந்துக்கிட்டு தஸ்வீம் பண்ணி பிடிச்சிட்டு தஸ்வீம் செஞ்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு 10,000 அல்லாஹ் இல்ல 10,000 செலவாத்து போகுது அப்படின்னா ஓடி இருப்போம், என்னைக்கோ ஓடி இருப்போம். அப்படி விடல சர்க்காரு. ஒரு கஸ்டமர் இந்த மௌலா பாருமா. இப்ப காலையில 7 மணிக்கு மிஸ்கின் கடை திறக்கிறேன், நைட்டு கடன் 11 மணிக்கு மூடுறேன். காலைல 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அமலே அமல். ஏன்? ஒரு கஸ்டமர் வர்றாங்க, கஸ்டமர் சூரத்துல மௌலா. ஒரு பார்ட்டிக்கும் போன் பண்ணி ஆர்டர் போடுறேன், பார்ட்டி சூரத்துல மௌலா. அது சப்ளை பண்றதுக்கு ஒருத்தர் வரான், சப்ளையர் சூரத்துல மௌலா. என் கூட உதவியாளர்கள் இருக்கிறாங்க, அந்த உதவியாளர் சூரத்துல மௌலா. எனக்கு காசு கல்லால காசை போடுறேன், காசை போடுறது மௌலா. அந்த 500 ரூபா வந்தாலும் சரி, 1 ரூபா வந்தாலும் சரி, சர்க்கார் அதுல மௌலா தான் பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்தி கவலையே இல்லை மௌலா. இங்க மிகுதமா வியாபாரிகள் இருக்கிறாங்க மௌலா. எல்லாரும் நம்ம உள்ளத்தை திறந்து பார்ப்போம். ஷேக் நாயகத்துடைய பிச்சை என்னன்னு பார்க்கலாமா மௌலா? அதாவது இப்ப எல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், யாருக்காச்சும் நம்ம வியாபாரத்தை பத்தியோ கடையை பத்தியோ கவலை இருக்கா? வந்து 2 நாள் ஆச்சு. ஷேகுடைய பிச்சையில மிஸ்கின் வியாழக்கிழமை சர்க்கார் கூப்பிட்டு வந்தாங்க, வியாழன் வெள்ளி சனி. இப்போ வரைக்கும் கடையை பத்தின சிந்தனையில ஒரு போன் அடிச்சு கூட கேட்கல. என்ன நடந்திருக்கு, ஏதாச்சு, என்ன நடந்துச்சு, யார் வந்தா யாரு போனா, எந்த கவலை இல்லை. ஏன்? முந்தி நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் கடையை, இன்னைக்கு என்னை தள்ளி விட்டாங்க சர்க்கார். மௌலா தான் நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப நீ ஏன் தூக்கிட்டு சுத்துற? சர்க்கார் ஒரு அழகான உதாரணம், சின்ன உதாரணங்கள் சொல்ல கேட்டாங்க. ஒருத்தன் கழுத மேல போனோம்மா, அவன் போகும்போது 100 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போனான். அந்த மூட்டையை தூக்கி தலையில தூக்கி சுமந்துட்டு போனாம்மா. உடனே ஒருத்தன் கேட்டானா, ஏப்பா அந்த மூட்டையை கழுத மேல வச்சு நிம்மதியா போலாம்ல? அதுக்கு அவன் சொன்னானா, நானே ஒரு 80 கிலோ இருக்கிறேங்க, என்னைய அந்த கழுத சுமந்துக்கிட்டு இருக்குது,
இந்த வெயிட்டும் எதுக்கு சுமக்கணும், நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆனா முட்டாள் பையில அதை தூக்கி வச்சு நீ ஃப்ரீயா போடா அப்படின்னு சர்க்கார் நான் இன்னைக்கு அப்படிதான் நம்மளை ஆக்கி விட்டாங்க. முந்தி கடையை தூக்கி நம்ம சுத்திட்டு இருந்தோம், இன்னைக்கு கழட்டி விட்டாங்க. நம்மளே ஃப்ரீயா இருக்க நீங்க அது சுத்திட்டு இருக்கிற, தூக்கி போடு, ஓரமா போய்கிட்டே இருப்போம். என் ஷேவுடைய கராமத்து இன்னும் நான் சொன்னா, நான் லாயிலா சொல்றது பெரிய ஒரு கராமத்து இல்லை, அது ஒரு பெரிய திறமை இல்லை. என் கடைக்கு கஸ்டமர் வரான், கஸ்டமர் லாயிலா சொல்லிதான் மருந்தே ஆகிட்டு மருந்து வாங்குவான் போல, அவன் லாயிலா சொல்லிடுவான், வந்தோடனே வருவாரு, லாயிலா இல்ல பாய் தலைவலிக்குது போய் மாத்திரை கொடுங்க, லாயிலா இல்ல பாய் சளி சிலனா மறந்துடுவான், டென்ஷன் இல்லை சொல்லுவான், பாய் லாயிலா இல்ல சொல்லுவீங்களா, சொல்லலையே, அதுக்காக தான் வந்தேன் 100 கடை தாண்டி. என்ன மாதிரி ஷேர் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு கஸ்டமர் வர்றாங்க, சர்க்கார் அவங்கள்ட்ட அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்கு பாய், உங்கள்ட்ட மருந்து வாங்க வரல, நீங்க ஃப்ரீயா எப்ப இருப்பீங்கன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசிட்டு போலான்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சா, போதும் பாய் இதோட நிப்பாட்டிங்க, இன்னும் கொஞ்சம் பேசுறேன் நான் முஸ்லீமா மாறிடுவேன், இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஜி இன்னும் கொஞ்சம் பேசுனா முஸ்லீமா மாறிடுவேன். பட் லாயிலா இல்ல இருக்கு, வேற அவன்கிட்ட லாயிலா இல்லை, ஏன் ஏமாத்துறான், என்னை ஏமாத்துறான், நீ ஏமாத்தல, ஏன் ஏமாத்தல அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன், ஷேவுடைய பிச்சையில இதை கொண்டு என் வாழ்க்கை கிடையாதுங்க, இது என்னை வாழ வைக்கும் நினைச்சா தானே நான் உன்னை ஏமாத்த முடியும், உன்னையும் நான் கடவுளாக்கல, இந்த கடையும் கடவுளாக்கல, இந்த காசையும் கடவுளாக்கல, என்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு அளவு நான் பிடிச்சுக்கிட்டேன். அவன்கிட்ட சர்க்கார் சொன்னாங்க, ஒரு பொண்டாட்டிக்கு 4 புருஷன் இருந்தான், விளங்குமா அது, அந்த பொண்டாட்டி வேலை செய்ய முடியுமா, ஒரு ஊழியருக்கு 4 மேனேஜர் இருந்தான், ஊழியர் வேலை செய்ய முடியுமா, ஒரே ஒருத்தர் இலாவாக்கியா, ஒருத்தர் இருக்கு, நீ எத்தனை பேர் தான் இலாவாக்குவ, நீ எம்எல்ஏ மூத்தா போயிட்டா இடைத்தேர்தல் வந்துடும், இப்ப ஈரோட்டில் 2 இடைத்தேர்தல் வந்துருச்சு, நீ எத்தனை எம்எல்ஏ வாக்குவ, இந்த ஹயாத்தான இருக்கு, இந்த மையத்தான இருக்கு எம்எல்ஏ வாக்குற, ஹயாத்தான ஒரு அல்லா அப்படி அவனை கொண்டு ஒரு காரியத்தை சாதிச்சுக்கப்பா. அஸ்பாபுகள் காரண காரியங்கள் பக்கம் நீ ஓடாத, காரண காரியங்களை விட்டுரு, காரண கருத்தை அவன் அல்லாவை பிடிச்சிக்க, உன்னை எப்படி வாழ வைக்கிறான்னு பாரு. என் ஷேவுடைய பிச்சையில நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் கவலைப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு மூலா, கவலைப்பட்டு வருத்தப்பட்டு, அதாவது எந்த அளவுக்குன்னா என் சர்க்காருடைய பிச்சையில யாரு போன் பண்ணாலும் சர்க்கார் லாயிலா பேச வைப்பாங்க. எந்த அளவுக்கு பேச வைப்பாங்கன்னு கேட்டா, யாராவது வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, யாராவது வீட்டில் டீ கொடுத்தாங்க, ஒரு பிஸ்கெட் கொடுத்தாங்கனாலும், இப்போ அவங்களுக்கு ஜஸாக்கெல்லாம் சொன்னோமா இல்லைங்களா, தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா, சர்க்கார் சொல்ல வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், ஒருத்தர் உதவிக்கு உதவி செய்யணும், ஒரு உதவிக்கு உதவி செய்யறது தான் ஒரு முறை. ஒருத்தர் டீ கொடுத்தாரு, ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு, ஒரு பேனா கொடுத்தாரு, அவர் உதவி செய்யணும், நம்ம எர்சானுக்கு எர்சான் செய்யணும். இப்ப இவருக்கு கொடுக்கக்கூடியது அவர் கொடுத்தாரு, அது சாப்பிட்டோம் போயிடுச்சு, இப்ப நம்ம கொடுக்கறது ஒரு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். சர்க்காரு அவர் பேச வைக்கிற கொஞ்சம் பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு சிக்கிடுவாரு, இல்லை லாயிலால மாட்டிடுவார். அப்ப சர்க்கார் ஆரம்பிக்க விட்டு லாயிலால பேச வைப்பாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஷேகுடி பிச்சையில ஒரு லட்சாதிபதி மூலா, அவரு எனக்கு தூரத்து சொந்தம் மூலா ஃபோன் பண்றான், அவரு ஃபோன் பண்றாரு, ஃபோன் பண்ணி வியாபார சம்பந்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வியாபாரத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. போன மாசம் மூலா ஒரு பிசினஸ் மீட்டிங் சென்னையில, அந்த மீட்டிங்கு போயிருந்தேன், ஒரு நாள் மீட்டிங் காலையில இருந்து நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. சரி சரின்னு சர்க்கார் கேட்க வச்சுதான், நம்ம பாட்டுக்கு இன்னும் வரல, சிக்கல, அவர் வலை வீசி வச்சிருக்கோம் சர்க்கார் பிச்சையில, சிக்க மாட்டேங்கிறாரு. சரி 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு அவருக்கு, அதை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் லைஸா மாட்டிக்கிட்டாரு, ஒரு மவுத்து ஒண்ணுங்கன்னு மாட்டினாரு. அல்ஹம்துலில்லாஹ் வாங்க சர்க்கார் 1.5 மணி நேரம் பேச வச்சாங்க. என் பீவி பக்கத்துல வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு இப்படி பேசுறீங்க அப்படின்னு. சர்க்கார் சொல்ல வச்சாங்க, நான் பேசுனது கராமத்துல, அந்த லட்சாதிபதி உட்கார வச்சு கேட்க வச்சாங்க பேரு, அதான் கராமம். அவன் போன வைங்க போர் அடிக்குது, என்னன்னா நான் யார்கிட்ட போய் பேச முடியும். அப்ப சர்க்கார் யாரை பார்த்தா லாயிலா இல்ல, எங்க பார்த்தாலும் லாயிலா இல்ல, இதைதான் பேச வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன், சர்க்கார் அவங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட வச்சு சர்க்கார் உட்காந்து துவா செய்ய வச்சாங்க. துவா செய்ய வச்சுட்டு சர்க்கார் கடைசியா முடிக்கும் போது, யாரெல்லாம் இவங்களுக்கு களிமாவை கொடுத்துடலாம், களிமாவுடைய வாழ்க்கையை கொடுத்துடலாம் அப்படின்னு துவா செஞ்சுட்டு, அவங்க எங்க இது என்னங்க களிமாவை கொடுத்துடலாம், களிமாவுடைய வாழ்க்கையை கொடுத்துடலாம்னு துவா செய்யுங்க, வித்தியாசமா இருக்குன்ட்டாங்க. மாட்டிக்கிட்டீங்க, வாங்க 2 மணி நேரம் தாலீம், 2 மணி நேரம் திக்ரு அவங்க வீட்டுல. அப்ப நம்மளா போய் எங்கேயுமே மாட்டதில்ல, வாண்டடா வந்து சிக்கிக்குவாங்க அவங்களாவே, வா லாயிலா இல்ல. சர்க்கார் அது மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, வாயை திறந்தா லாயிலா இல்ல தான், வேற பேச்சே இல்லை. ஏன் சர்க்கார் அந்த மாதிரி நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளா, அப்படியே நம்மளை. சர்க்கார் சொன்னாங்க, நான் உங்களை எல்லாம் டைமண்டா உருவாக்கலாமா, டைமண்டை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிகளா ஒருத்தர் நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முறிதும் ஒரு டைமண்ட் உருவாக்குற ஃபேக்டரி. அந்த ஒருத்தரும் போய் நீங்க லாயிலா இல்ல சொல்லணும், மக்கள்கிட்ட அல்லாஹ் தான் இலாங்கிற சொல்லணும். அல்லாஹ் ஒருத்தர் இலாவாக்கிவாள், நீ எத்தனை இலா வைப்ப, கடை ஒரு இலா, காசு ஒரு இலா, பேங்க் பேலன்ஸ் ஒரு இலா, புள்ளே பையன் இருக்கிறாங்க, பையனை பார்த்துக்குவான், பையனை. அதை சர்க்கார் சொல்லுவாங்க,
அந்த பையன் வளர்ற வரைக்கும் தகப்பன் அவனுக்கு இல்ல, அதை வளர்ந்து முடிச்சுட்டு அவன் படுத்துக்குவான், அவன் பையன் இவனுக்கு இல்ல. இப்படி போயிட்டு இருந்த காலம் சர்க்கார் நாங்க அவனை பிரிச்சு விட்டாங்க. பையனும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, காசும் இல்ல, கடையும் இல்ல, கல்லாவும் இல்ல, நிலம் வாங்கி வச்சிருக்கேன் நிலமும் இல்ல, பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கேன் அதுவும் இல்ல, வீட்டுல நகை வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்ல, எல்லாமே விட்டுரு, ஒரே இலாவை பிடிச்சிக்க, அந்த ஒருத்தனை கூட வச்சுக்க, அந்த ஒருத்தனை வச்சு வாழ், அந்த ஒருத்தனை சந்தோஷப்படுத்து, அந்த ஒருத்தனை திருப்திப்படுத்து, அந்த ஒருத்தனுடைய பொருத்தத்துக்காக நீ வாழ். இப்படி வாழ வச்சுட்டு இருக்காங்க சர்க்கார் நாயத்துடைய முழு பைசானையும் அடைந்து சர்க்கார் எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படி உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் பிச்சையாக கொடுப்பானாக. வாழ்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வில் இன்பம் கொள் நெஞ்சமே, லா இலாஹ இல்லல்லாஹு வில் இன்பம் கொள் நெஞ்சமே, உயர்கலிமா அதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சமே, உயர்கலிமா அதனை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே, லா இலாஹ இல்லல்லாஹு. பாசமாக வணங்குவதற்கே பண்புள்ளோர் யாரும் இல்லை, பாசமாக வணங்குவதற்கு பொதுவா வணங்குவதற்குமா பாசமா வணங்குங்களா, நீ அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை விலக்கி அனுபவித்து அதில் சொக்கி மகிழ்ந்து அல்லாஹ் தக்பீர் எடுப்பது முடியும். குழந்தைக்கு உணவு கூட்டு சொல்றாங்க, உங்க குழந்தைக்கு உணவு பாசமா உணவு, இன்னொரு உணவு சொல்றேன் தின்றா வாய் வேற இருக்காது. யாரோ ஒரு குழந்தை அதே இதுவும் உணவு ஊட்டுறதுதான், அது உணவு ஊட்டுறதுதான். அது உணவு ஊட்டுற மாதிரி வேஷம், இது உணவு ஊட்டுற பாசம். அல்லாஹ் எப்படி கடமைக்கு தொழுகை வாசி பார்க்கலாம், தொழுகையிலே மணி பார்க்கலாம். எல்லாம் அந்த எங்க ஊர் பள்ளிவாசல் 4 நிமிஷம் தொழுகிறாரு, இவர் என்ன 40 நிமிஷம் சொல்லுகிறாரு. ஒரு பள்ளிவாசல் செம்ம கூட்டம் தராவிக்கு. நான் மிஸ்கின்னு கேட்டேன், என்ன இவ்வளோ கூட்டம் வருது, 300 பேர் நம்ம எல்லா பள்ளியும் காலியாக இருக்கு. இல்லை, இந்த பள்ளி அதுக்கு 20 நிமிஷம் தராவி சொல்லி வச்சாரு. எப்படின்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அந்த முஸ்தகீம் அந்த கடைசி தான் கேட்கும், அல்லாஹ் அக்பர் ஒரு இளவு வழங்க. அதனால அவருக்கு பாராட்டு மலை 20 நிமிடத்தில் தராவியை தொழு வைத்து எங்களை எல்லாம் அலுப்பில்லாமல் தராவி தொழு வைத்து விளங்குங்களா, அவருக்காக நாங்கள் பாராட்டு பொழிகிறோம். இப்ப தொழுகையா, தொழுகையா இது அல்லாஹ் வேஷமா வணங்காத பாசமா வணங்குகிறாங்க. பாசமாக வணங்குவதற்கே பண்புள்ளோர் யாரும் இல்லை. பாசமா வணங்குறதுக்கு உண்டான பண்பு அத்தனையும் அல்லாஹ் தான் இருக்கின்றார். அப்படி கொடுக்குறான், அப்படி கொடுக்குறான், அப்படி கொடுக்குறான். நீ என்னதான் வணங்கினாலும் ஈடாகாது, அந்த மாதிரி தர்றான். பாசமாக வணங்குவதற்கே பண்புள்ளோர் யாரும் இல்லை. பாசில்லாத இறைவனூறி காதலிப்பதற்கு தகுதி உள்ள ஒருத்தர் துன்யாவில் இருந்தால் யாருமே இல்லை. துன்யாவில் யாரை காதலிச்சா அந்த காதல் நிறைவேறாது, அந்த காதல் அர்த்தமற்ற காதல். உன் மனைவியை காதலித்தாலும் உன் தந்தையை தாயை துன்யாவில் எதை விரும்பினாலும் விரும்புவதற்குண்டான தகுதி அதற்கு இல்லை. அவர்களை சந்தோஷப்படுத்த தகுதி அதற்கு இல்லை. நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீ திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொருத்தமானாலும் அல்லாஹ் ரசூலும் தான். ஏன்னா நீ காதல் கொள்வதற்கு எல்லா அம்சமும் நிறைந்தவன் அல்லாஹ் ஒருத்தர். உன்னை பிறக்க வச்சவன் அல்லாஹ், இந்த உருவத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த கண்ணை இந்த அழகிய உருவத்தில் சும்ம சபீர எஸ்ஸம் வெளியே பாதி நேசாக்கிறவன் அல்லாஹ்.
கியாரடியா என்ன கொடுக்குற அல்லாஹ்? இந்த நீ அல்லாஹ் காவல் கொள்ள உள்ள அனைத்து தகுதியும் உடையவன் யாருமே இல்லை. வாசில்லாத இறைவனன்றி மானுள்ளோர் யாரும் இல்லை. நேசமாகி தெய்வம் நேசமாகி உணர்ந்து நேசமாகி தெய்வம் உணர்ந்து நீதமும் ஓதுவாய் நெஞ்சமே. வெறும் நாயினா இல்ல, வாயால சொல்றதை உணர்ந்து போது நேசமாகி தெய்வம் உணர்ந்து நீதமும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ். துன்பம் யாவும் மாறி போவதைதான் தீண்டிடுமே. அன்புமேவும் ஆற்றல் ஓங்கும் அமைதி தழைத்திடுமே. நன்மையாயினி அறிந்து யார் லாயிலா உணர்ந்து அல்லாஹ்வை இலாஹாக்கி வர்றாங்களோ நிச்சயமா அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் துன்பங்களை தீர்ப்பான். யார்ட்டையும் சொல்லுது அவங்க வாழ்க்கையில இன்பமே இன்பம் தான் வரும். ஏன் ரப்பு தஆலா சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல யார் நம்பிக்கை வைப்பாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அந்த ஒரு அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். உன்னை எந்த தேவையை தீர்த்து வைக்க அல்லாஹ் போதுமானவன் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். இது அல்லாஹ்வால முடியாது, வேற வேற முடியும், அவனால முடியும். அல்லாஹ்வால முடியும் ஒண்ணே அவன் சொல்லி பார்ப்போம். நீங்க ரப்பு சொல்ற என்ன நம்புறா, என்ன நம்பு, வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, நீ அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்பினால் அல்லாஹ் உனக்கு போதுமானவன். அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா, இந்த அடியானுக்கு அல்லாஹ் ஒருத்தன் பத்தாலும் அது நல்லது. துன்பம் யாவும் மாறி போகும் தொல்லைதான் நீங்கிடுமே. துன்பம் யாவும் மாறி போகும், இன்பம் தான் சூழ்ந்து விடும். தொல்லை துன்பம் யாவும் மாறி போகும் இன்பம் தான் சூழ்ந்திடுமே. இன்பம் யாவும் மாறி போகும் இன்பம் தான் சூழ்ந்திடுமே. நன்மையாய் நீ அறிந்து வாழும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்பம் கொள்ளும் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ். இன்பம் கொள்ளும் லா இலாஹ இல்லல்லாஹ். நைட்டு பூரா சொன்னாலே சொன்னாலும் கேட்பேன். அதுல இன்பம் பெற்ற எதுலையுமே இன்பம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்பம் பெற்று பிள்ளை மனைவி மக்கள் வீடு வாசல் காசு பணத்துல இல்லைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். வேதனாபிமார் தொடர்ந்தே ஓடினரே. 1,24,000 நபிமார்களும் இன்பம் பெற்றது கலிமாவை கொண்டுதான். 1,24,000 நபிமார்களும் வாழ்ந்தது கலிமாவை கொண்டுதான். இன்னால நன்சுரு ருசுலனா, நிச்சயமாக சத்தியமாக நாம் ரசூலுமாவுக்கு உதவி செய்வோம். வல்லதீன ஆமனு மாஹும், அவரோடு ஈமான் கொண்ட மக்களுக்கு உதவி செய்வோம். யார கலிமாவை நம்பியவருக்கு உதவி செய்வோம். இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உதவி செய்வதை எங்கள் கடமையாக்கி கொண்டேன். கை விட்ட உலகம் ஒன்றை கை விட்டுருச்சு, நீ கலிமாவை கை விட்ட துன்யா ஒன்றை கை விட்டுருச்சு. மீண்டும் அந்த கலிமாவை தூக்கு. காசு வேணாம், பணம் வேணாம், ஆட்சி வேணாம், அதிகாரம் வேணாம், கலிமாவை தூக்கு, எல்லாம் மேடு வந்துடும். வேதனாபிமார் தொடர்ந்தே ஓடினரே. மேதையான மேன்மை வழிமார் மகிழ்ந்தே ஓடினரே. கௌசுல்லாலும் ஆனது காரணம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். சத்தமா சொல்லுங்க. அந்த அந்தஸ்து அடைஞ்சதுக்கு எது காரணம்? நாகூரங்கமா அந்த அந்தஸ்து அடைஞ்சது காரணம் என்ன? நாயகம் அந்த அந்தஸ்து அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? நாயகம் அந்த அந்தஸ்து அடைஞ்சது காரணம் என்ன? நாயகம் அந்தஸ்து அடைஞ்சது காரணம் என்ன? நாயகம் அந்தஸ்து அடைஞ்சது காரணம் என்ன?
கொண்டு உயர்வை தேடுகிறாய். கலிமா விட்டு பொக்கிஷமா இருந்தா கொடுத்தானேடா. கலிமா விட்டுட்டு வேற எதற்கதான் நீ முன்னேற்ற? நீ அதை விட்டு துன்யாவெல்லாம் அவனே கலிமா விட்டுட்டேன்னு கேட்கிறான். சொல்லுங்க. மேலையான மேன்மை வழிமார் மகிழ்ந்தே ஓடினரே. அன்பியாக்கள் இந்த கலிமா வச்சு தானே போனாங்க. இந்த கலிமாவுக்கு தான் நபிமார்கள் அல்லாஹ் அபிச்சான். இதை விட்டு எங்க போய் தேடுற? எங்க போய் மௌலாவை தேடுற? கலிமாவோட இல்லாம என் மௌலா எங்க போய் தேடுற? நீ நேர்மையாக வேத நபிமார் தொடர்ந்தே ஓடினரே. மேலையான மேன்மை வழிமார் மகிழ்ந்தே ஓடினரே. பாதகங்கள்லாம் நீங்க எல்லாமே சாதகம். எதுவெல்லாம் அவனுக்கு பாதகமா இருக்கு யோசிக்கிறியோ அதை முன்னாடி வச்சு களிமாவை கொண்டு போய் எஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த பாதகம் அப்படியே சாதகமாயிரும். பாதகம் நீங்க சாதகம் வருவீங்க, பாதகமே சாதகமாயிரும். நான் சொல்றது அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தக்வா செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. கௌலன் சதீத் का माना है லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா சொல்லுங்க, யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும். உங்கள் சிதறி கிடந்த எல்லா காரியங்களையும் நேராக்கி விடுகிறேன், சேர்த்து விடுகிறேன். சிரமமான காரியங்களை அப்படியே பலட் பண்ணிடுறேன், அப்படியே மாத்தி விடுறேன். சாதகம் தேவையான மேன்மை வழிமார் மகிழ்ந்தே ஓடினரே. சாதகம் தரும் சாதகம் தரும் கலிமா சார்ந்து ஓடுவாய் நெஞ்சமே. சார்ந்து ஓதுவாய் வாயே உதடே நாக்கியன்னு சொல்லுமா? சார்ந்து ஓதுவாயே நெஞ்சமே. களிமா நெஞ்சுக்குள்ள இருந்து வரணுங்க. நீ நாவா சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. அடுத்த நேரம் நாஸ்டா காசு இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ். மதியானம் சாப்பாடு காசு இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ். நைட்டு சாப்பாடு காசு இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ். பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறது காசு இல்லையே. வாயிலிருந்து வாயிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வருது, ஒரு காலம் நடக்காது. என்ன சொன்னாங்க? ஒரு நெஞ்சிலிருந்து வருது களிமா. என் தேவையை நிறைவேற்றுவது யாருமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், ரப்பு என்னைக்குமே பொய் சொன்னது இல்லை. நான் பொய்யனா இருக்கலாம், நீ பொய்யனா இருக்க, ரப்பு பொய் சொன்னதே இல்லை. நான் நாடியதை நடத்தியே தீர்வேன், நடத்தி காட்டுபவன் நான், அந்த ஆற்றல் மிக்கவன் நான். எனக்கு நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தரும் கலிமா சாதகம் தரும் கலிமா சார்ந்து ஓடுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ் கோவில் இன்பம் கொள்ளும் நெஞ்சமே. தாயாகி அன்பல் நீ தருவாய், அறிகின்ற கரமாகி வருவாய். சொன்னா அவன் தான் வருவான். தாயாகி அன்பள்ளி தருவான். நீ தாய தனியா மௌனா தனியா பாக்குற? இல்லவே இல்லை. தாயாகி அன்பள்ளி தருபவனும் அவனே, தந்தை இருந்து உன்னை பாசம் பொழிபவனும் அவனே. அவனுக்கு இன்னொரு இல்லையா? தாயாகி அன்பல் நீ தருவாய், தருகின்ற கரமாகி வருவாய். தூயோகம் நினைவாகி எழுவாய், தூயோகம் நினைவாகி எழுவாய். துன்பங்கள் யாவுமே களைவாய், துன்பங்கள் யாவுமே களைவாய். எங்கும் இருக்கின்றான் இறைவனும், எங்கும் இருக்கின்றான், என்னில் இருக்கின்றான் இறைவன், எங்கும் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான். நம்பும் இதயத்தில் எங்கும் இருக்கின்றான், நம்பும் இதயத்தில் ஜொலிக்கின்றான். அல்லாஹ் வந்து அரசு வந்துட்டான். நான் அந்த கூப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கும், அல்லாஹ் கேட்கவா போது அரசுல உட்காந்துருக்கா அல்லாஹ் தாலா. எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அவனால 500 1000 கொடுத்து உதவி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் கிட்ட காசு கம்பெனி இருக்குதான் இருக்கு. பாவம் அல்லாஹ் தான் என்ன செய்வான்? அல்லாஹ் மனிதனுக்கு இயலாமல் ஆக்கி விட்டான்னு சொன்னா அல்லாஹ் தான். ஒண்ணுத்துக்கு உதவாதவன்னு தள்ளி வச்சேன்னு அல்லாஹ் தள்ளி வச்சுட்டா. அரே வா வா வா, என்னடா நீ நீ யாரையெல்லாம் நம்புறையோ அவரெல்லாம் வெறும் அதம், வெறும் சூரத். அந்த சூரத்தில் இருந்து ஒரு தேவை
சூரத்தை உடையவரை நம்பிப்பாரு, லட்சக்கணக்கான சூரத்தை வருவாங்க. அல்லாஹ்வுடைய தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை என்று யார் நம்புகிறார்களோ, மஹ்ரஜன், அவன் அனைத்து சிரமங்களும் அல்லாஹ் வெளியாக்குவான். எந்த சூரத்துக்கு அவன் கணக்கு போட்டிருக்கானோ அந்த சூரத் இல்லாமல் வேற சூரத்துல வந்து தேவை புரிச்சிருக்கான். நீ சூரன் கணக்கு போட்டிருக்கீங்க, மாமண்டா 10,000 வாங்கலாம், மச்சாண்ட ஒரு 10 லட்சம் வாங்கலாம், ஒரு 10,000 வாங்கலாம், சின்ன மாமனார் ஒரு 1000 கொடுப்பாரு, கணக்கு போட்டுச்சிருக்கான். இது யாரும் தராம கழட்டி விட்டு நீ நினைத்தே பார்த்திருக்காத உருவத்திலே வந்து அல்லாஹ் கொடுப்பான். நீ நினைத்தே பார்த்திருக்காத சூரத்தில் அல்லாஹ் கொடுப்பான். நீ யாரை நம்பினாலும் கைவிட்டு விடுவார்கள், நீ நம்பினவர்களெல்லாம் கைவிட்டு விடுவார்கள். நீ நினைத்து கற்பனையிலே வராத ஒருத்தர் வந்து ஒரு தேவை செய்வான். நீ அல்லாஹ்வை நம்பிப்பார். என்ன இது எல்லா சூரத்தும் அவன் சூரத்தான். நீ ஒரு சூரத்துல கொடுத்த உடனே அந்த சூரத்தான் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிற அல்லாஹ் அந்த சூரத்தை மௌத்தாக்கி, அந்த சூரத்தை தூரமாக்கி, அந்த சூரத்தை உனக்கு கோபமாக்கி, நீ நினைத்தே பார்த்திருக்காத சூரத்தை கொண்டு கொடுப்பேன். கற்பனைக்கே எட்டாத முறையில் நானும் தேவையை நீ அல்லாஹ் விட்டையே கை விட்டையப்பா, நீ அல்லாஹ் ரப்ப கை விட்டையே, என்ன கை விட்டையே, அவனை போய் கையாளாதான்னு சொல்லிட்டு ஏன் ரப்ப போய் கை விட்டையே. எந்த நம்பிட்டு ஆதி நபி வாங்கி சாப்பிட்டாங்களோ, எந்த நம்பிட்டு இப்ராஹிம் நபி கேட்டாங்களோ, எந்த நம்பிட்டு மூசா நபி கேட்டாங்களோ, எந்த நபிட்டு ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிட்டாங்களோ, எந்த அல்லாஹ்ட்ட இந்த உலக மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த அல்லாஹ் போய் கைவிட்டிய மக்களே. என்ன இது, என்ன உங்களுடைய மடமை என்ன சொல்றது? பெருமாள் எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, இந்த தேவை நிறைவேற்ற அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வோட இன்னொருத்தனை பார்ட்டரை சேர்க்கவே மாட்டேன். அல்லாஹ்வும் செய்வான் இவனும் செய்வான் நினைக்கவே மாட்டேன். முதல்ல அல்லாஹ், ரெண்டாவது அவங்க, அல்லாஹ் முதல், ரெண்டாவது அவன்தான், மூணாவது அவன்தான், நாலாவது அவன்தான். இன்னொருத்தர் நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனைக்கே எட்டாது கற்பனைக்கு. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. யா ரப்பு அல்லாஹ், யா ரப்பு அல்லாஹ். அவனோட யாரையும் இணையாக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த சிரமம், ஒரு சிரமம் வந்தா நீக்கிற வரைக்கும் வாயில சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. யா ரப்பு அல்லாஹ், யா ரப்பு அல்லாஹ், இந்த பிரச்சனையை தீர்வு கொடுக்கிறவன் அல்லாஹ், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் அல்லாஹ். லா உஷ்ரிக் பிஹி ஷையா, லா உஷ்ரிக் பிஹி ஷையா, லா உஷ்ரிக் பிஹி ஷையா சொல்லிட்டே இருப்பாங்க. காரியம் நடந்துடும், அப்படி நடக்கும். வா 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 வா. நீ கேள அல்லாஹ் எப்படி எந்த சூரத்துல வர்றான் பாரு. தாயாகி அன்பல்லி தருவான், தாயாகி அன்பல்லி தருவான், தருகின்ற கரமாகி வருவான், தூயோர்த்தம் நினைவாகி எழுவான், தூயோர்த்தம் நினைவாகி எழுவான், துன்பங்கள் யாருமே களைவான், துன்பங்கள் யாருமே களைவான், மறைபூர் மொழியாகி நிற்பான், மழலையின் மொழியாகி குளிர்வான், மறைகூறும் மொழியாகி நிற்பான், மறை கூறும் மொழியாகி நிற்பான். உனக்கு மார்க்கெட்டு சொல்லி தரக்கூடிய ஆலிமுக மக்கள் பயன் பேசுறாங்க, அங்கேயும் அவன் தான் பேசுறான். சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்து சின்ன பொண்ணு பேசுதே அந்த மொழியிலே, மழலையின் மொழியிலே அவன் தான் இருக்கான். மறைகூறும் மொழியும் அவன் தான், மழலையின் மொழியிலே அவன் தான். நீ அங்கேயும் பாரு இங்கேயும் பாரு, மோலாவர் சோது செய், அங்கேயும் சோது செய், இங்கேயும் சோது செய். வா, மறைகூறும் மொழியாகி நிற்பான், மழலையின் மொழியாகி குளிர்வான், மழலையின் மொழியாகி சிரிப்பான்னு சொல்லுங்களேன். மழலையின் மொழியாகி இனிப்பான், மலர் கொண்டு முழுமாகி கமழ்வான், மலர் கொண்டு முழுமாகி கமழ்வான், மழை மேகம் தானாகி பொழிவான், மழை மேகம் தானாகி பொழிவான். சஜர் क्या है समर क्या है हरक में कर नजर क्या है. மரம் என்ன, பழம் என்ன, ஹரா பூலா ஃபரா பிர் और பிர் भरा अल्लाह अल्लाह. அந்த மரத்தில் பசுமையாக வந்தது யார், காய்த்தது என்ன, பழத்தது என்ன, பழத்தில் இனிப்பார்கள் எல்லாம் மூலாயி மூலம். மரமாகி வந்ததும் அதில் காயாகி வந்ததும் பழமாகி வந்ததும் பழத்தில் சுவையாகி வந்ததும் இனிப்பாகி வந்ததும் மௌலாய் என்று
हरा फूला फला और फिर भरा लाई इधर देखो मदर जलवा नुमाल लाई अल्लाह नव आसमा सारा बना लाई अल्लाह ये பார்த்தால் மங்கே காண்பதோ அல்லாஹ்வே அல்லாஹ்வே இங்கே பார்த்தால் மங்கே காண்பதோ அல்லாஹ்வே அல்லாஹ்வே புவி வானம் எல்லாமாயானதோ அல்லாஹ்வே அல்லாஹ்வே ஜஸாக்கல்லாஹ் மலர் கொண்ட மனமாகி கமழ்வார் மலர் கொண்ட மனமாகி கமழ்வார் மழை மேகம் தாகி பொழிவார் மழை மேகம் தானாகி பொழிவார் நதியாகி நிலம் எங்கும் தவழ்வார் வளம் யாவும் அவனாகி அருள்வார் தளிர் போன்ற கொடியாகி படர்வார் தவராஜ யோகிகள் செடியில பாருங்க, கொடியில பாருங்க, தளிர்ல பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. கடைசியா சொல்றாங்க தவராஜ யோகியாகி மிளிர்வான். தவராஜ யோகிகள் உன் சேகர வந்தது அல்லாஹ் தவிர நீ எல்லாத்தையும் சூசை கடைசியில் ஒரு சேகரையும் முதல்வர் தவராஜ யோகிகளில் மிளிர்வான். தளிர் போன்ற கொடியாகி படர்வார் தவராஜ யோகிகள் தவராஜ யோகிகள் இந்த தவராஜர் பைதியிலும் அவன் தான் சொல்ல மாட்டேங்க. எங்க தளிர்கின்ற கொடியாகி படர்வார் தவராஜர் வைதியிலே மிளிர்வார் தவராஜர் வைதியிலே மிளிர்வார். ஜஸாக்கல்லாஹ்.